நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி உனக்கு பிடிச்ச இனிப்பு கொழுக்கட்டையும் உப்பு உருண்டையும் செய்யலான் இருக்கேன் நான். சூப்பர். சரி, ஓகே. இனிப்பு கொழுக்கட்டைக்கு என்னென்னலாம் தேவை? இனிப்பு கொழுக்கட்டைக்கு பச்சரிசி மாவு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், வெல்லம் 1 கப்பு, தேங்காய் துருவினது 1 கப்பு, உடச்சக்கடலை பவுடர் 1 கப்பு, 4 ஏலக்காய், உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன? ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசி மாவை கடாயில் போட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ பச்சரிசி மாவை நல்லா வறுத்தாச்சு. அடுத்து என்னம்மா பண்ண போகிற? இப்போ நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யணும்னு இப்போ சொல்கிறேன். இந்த கடாயில் ஃபஸ்ட்டு வெல்லத்தை போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு வாட்ரு, இப்போ இதில் துருவி வச்சுருக்க தேங்காயை நம்ம போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அப்புறம் இந்த உடச்சக்கடலை பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இதில் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். இந்த உடச்சக்கடலை கூட நீங்கள் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி போட்டுட்டிங்கன்னா தனியாக நீங்கள் இதுக்காக போட வேண்டாம். நான் இதில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் உடச்சக்கடலை கூட. இது கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ உங்களுக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சுடு தண்ணியும் லைட்டாக 2 ஸ்பூன் எண்ணெயும் போட்டு இதை பிசைஞ்சுக்கோங்க பச்சரிசி மாவை. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும் இந்த இனிப்பு கொழுக்கட்டை. லைட்டாக இதில் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மாவை இப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க ஹாட் வாட்டரில். இப்போ தான் கொழுக்கட்டை உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மிருதுவாக பிசைஞ்சிக்கணும். வாழை இலையில் லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பச்சரிசி மாவை நல்லா உருண்டை பண்ணி இதில் வச்சு அழகாக அப்படி சாஃப்டாக எவ்வளோ மெலிசாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக ஆயில் கையில் எடுத்து கொஞ்சம் அப்படி சாஃப்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ஒட்டாமல் வரும். இப்போ இது நடுவில் நீங்கள் பூர்ணம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இந்த வாழை இலையை அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ண வேண்டியதுதான். இதை அப்படியே எடுத்து இந்த இட்லி தட்டுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இப்போ இனிப்பு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இந்த கேப்பில் நம்ம உப்பு உருண்டை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வச்சுருந்த அந்த பச்சரிசி மாவில் இப்போ நான் தாளித்து கொட்ட போகிறேன். அது என்னென்ன பொருள்னு இப்போ நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, கடுகுளுந்து 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, பெருங்காய பவுடர் 1/2 ஸ்பூனு, மிளகாவத்தை 1 3, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து. இப்போ இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. கடுகுளுந்தையும் போட்டுக்கோங்க. மிளகாவத்தி கொஞ்சம் 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. பெருங்காய பவுடரும் போட்டுக்கோங்க கடைசியாக. இப்போ இதை இந்த பச்சரிசி மாவில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த உப்பு உருண்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் 2 in 1 ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. வாவ். அருமையாக இருக்குங்க கொழுக்கட்டையும் உப்புருண்டையும். உங்கள் வீட்டில் அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தரதுன்னு யோசித்து டென்ஷன் ஆகாமல் நம்ம பாரம்பரிய ஸ்நாக்கான இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கொடுத்து உங்கள் அன்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, happy cooking. This is your Leela with my mom signing off. Tada, bye bye, take care.